படித்ததில் பிடித்த ஒரு கதை கேட்கலாமா? விரதம். மணி காலை 8 தான் ஆகியிருந்தது. அதற்குள் குமாருக்கு பசி எடுக்க ஆரம்பித்து விட்டது. காலையில் சீக்கிரம் எழுந்து அவசரமாக குளித்திருக்க வேண்டாம். குளித்தவுடன் பழக்க தோஷத்தினால் வயிறு உணவு கேட்கிறது. என்னங்க, கொஞ்சம் காஃபி குடிக்கிறீங்களா என்றால் லதா சமையல் அறையிலிருந்து உரத்த குரலில். காஃபி குடிக்கிறதா இருந்தா காலையில எழுந்த உடனேயே குடிச்சிருக்க மாட்டேனா? நானே ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு இப்படி ஞாபகப்படுத்துற என்றான் குமார் எரிச்சலுடன். உங்களை யார் ஏகாதசி விரதம் இருக்க சொன்னது என்று லதா முணுமுணுத்தது அவன் காதில் விழுந்தது. எல்லாம் அந்த வாட்ஸ்அப் செய்தியால் வந்தது. ஏகாதசி விரதத்தின் மகிமைகளை பற்றி விளக்கிய அந்த செய்தி. ஒரு அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு விரிவான ஆராய்ச்சிக்கு பின் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் வருவதில்லை என்றும் அவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்கிறார்கள் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை படித்ததுமே ஏகாதசி விரதம் இருந்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் குமாரின் மனதில் எழுந்தது. இந்த செய்தி வந்தது வெள்ளிக்கிழமை. அடுத்த நாளான சனியன்றே ஏகாதசி. அன்று அவனுக்கு அலுவலக விடுமுறை. அதனால் அன்றே ஏகாதசி விரதம் இருக்கலாம் என்று தீர்மானித்து விட்டான். வழக்கமாக விடுமுறை நாளன்று காலை 8 மணிக்கு மேல் எழுந்திருப்பவன் அன்று காலை 6 மணிக்கே எழுந்து குளித்து விட்டான். லதா காஃபி போடும் மனம் வந்த போதும் தன் காஃபி குடிக்கும் ஆசையை அடக்கிக் கொண்டான். காஃபி சாப்பிட்டா தப்பு ஒண்ணு இல்லைங்க என்று லதா சொன்ன போதும் அதை மறுத்து விட்டான். இப்போது 8 மணிக்கு மறுபடியும் காஃபி வேண்டுமா என்று கேட்டு அவனுக்கு சபலம் ஏற்படுத்துகிறாள். 9 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்று கிளம்பினான் குமார். தெருவில் நடந்து செல்லும் போது ஹோட்டல்கள், டீ கடைகள், நடமாடும் சிற்றுண்டி சாலைகள் இவற்றிலிருந்து வந்த மனம் அவன் பசியை அதிகமாக்கியது. கோவிலுக்குள் நுழைந்ததும் ஒரு எண்ணம் தோன்றியது. கோவிலில் ஏதாவது பிரசாதம் கிடைத்தால் அதை உண்ணலாம். அதனால் விரதத்துக்கு பங்கம் வராது என்று நினைத்தான் குமார். ஆனால் ஏகாதசி அன்று பெருமாளுக்கே உணவு படைப்பதில்லையாமே. அதனால் கோவிலில் பிரசாதம் எதுவும் கிடைக்கவில்லை. கோவிலில் இருந்து திரும்பும் போது மிகவும் அலுப்பாக இருந்தது. சட்டென்று ஒரு ஹோட்டலுக்குள் நுழைந்து விட்டான். சர்வரிடம் ஒரு காஃபி என்றான். இட்லி, பொங்கல், வடை எல்லாம் சூடா இருக்கு சார் என்றார் சர்வர். காஃபி மட்டும் கொண்டு வாப்பா போதும் என்றான் குமார் எரிந்து விழாத குறையாக. ஒரு காஃபி சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது. வீட்டுல காஃபி சாப்பிட்டா லதா கொஞ்சம் ஏளனமா நினைப்பா. அதனால ஹோட்டல்ல சாப்பிட்டது ஒன்னும் தப்பில்ல, அது சரிதான் என்று நினைத்து கொண்டான். சுமார் 11 மணிக்கு அவனை பார்க்க வீட்டுக்கு ஒரு நண்பர் வந்திருந்தார். லதா அவருக்கு மட்டும் காஃபி கொண்டு வந்து வைத்தாள். நீங்க சாப்பிடலையா என்று குமாரை அந்த நண்பர் கேட்டதும், உங்களுக்கும் காஃபி கொடுக்கட்டுமா என்றாள் லதா தன் கணவனை பார்த்து. சரி என்று தலையாட்டினான் குமார். தன்னை அறியாமலேயே சரி என்று சொல்லிவிட்டோமா என்று நினைத்த குமார், ஏற்கனவே ஹோட்டலில் ஒரு காஃபி சாப்பிட்டாகிவிட்டது, இன்னொரு காஃபி இப்போது சாப்பிட்டால் தவறொன்றும் இல்லை என்று தன்னையே சமாதானப்படுத்திக் கொண்டான். 1 மணிக்கு சமைத்த உணவுகளை சாப்பாட்டு மேஜையில் எடுத்து வைத்துவிட்டு லதா சாப்பிட உட்கார்ந்தாள். குமாரை பார்த்து, நீங்களும் சாப்பிடுறீங்களா என்று கேட்டாள். உனக்கு மட்டும்தானே சமைச்சிருப்ப என்றான் குமார். அப்படி கரெக்டா சமைக்க முடியுமாங்க? நான் சமைச்ச சாப்பாடு 2 பேருக்கு வரும். உங்களுக்கும் தட்டெடுத்து வைக்கட்டுமா? நான் தான் இன்னைக்கு விரதம்னு சொன்னனே என்றான் குமார் எரிச்சலுடன். எனக்கு தெரிஞ்சு ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க நிறைய பேரு ஒரு நேரம் மட்டும் சாப்பிடுவாங்க. நீங்க கூட இப்ப சாப்பிட்டுட்டு ராத்திரி சாப்பிடாம இருக்கலாம். பசி வயிற்றை கிள்ளிக் கொண்டிருந்த நிலையில் சரி என்றான் குமார் அவசரமாக. முதல்ல ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கேன். அது பழகிடுச்சுன்னா நாள் முழுக்க விரதம் இருக்கிறது சுலபமா இருக்கும் இல்ல என்றான். ஒரு வேளை தானே சாப்பிட போறீங்க, கொஞ்சம் தாராளமாவே சாப்பிடுங்க. எல்லாம் நிறையவே செஞ்சிருக்கேன், எனக்கு இல்லாம போயிடுமோன்னு கவலைப்படாதீங்க என்றாள் லதா குமாரிடம் ஆறுதலாக. தன் மீது எவ்வளவு அக்கறை இவளுக்கு என்று நினைத்தபடியே வயிறு முட்ட சாப்பிட்டான் குமார். பிற்பகலில் காஃபி போடும்போது, என்னங்க உங்களுக்கு காஃபி கலக்கட்டுமா? ராத்திரி மட்டும் தானே விரதம் இருக்க போறீங்க, இப்ப காஃபி சாப்பிடலாம்ல என்றாள் லதா. குமார் எதுவும் சொல்லவில்லை. சற்று நேரத்தில் லதா காஃபி கொண்டு வந்து வைத்தாள். பிஸ்கட் ஏதாவது வேணுமா என்றும் கேட்டாள். இவள் தன்னை கிண்டல் செய்கிறாளோ என்று நினைத்தபடி
அவளை முறைத்த பார்த்த குமார் வேண்டாம் என்றான். மாலையில் லதா கடைக்கு போய்விட்டாள். மத்தியானம் வயிறு நிறைய சாப்பிட்டும் சீக்கிரமே ஜீரணம் ஆகிவிட்டது போல வயிறு பசிக்க ஆரம்பித்தது. பிஸ்கட் வேண்டுமா என்று மனைவி கேட்டது அவனுக்கு நினைவு வந்தது. சமையலறை செல்ஃபில் தேடினான். 2-3 வகை பிஸ்கட்டுகள் இருந்தன. ஒவ்வொன்றிலும் 2 எடுத்துக்கொண்டான். பிஸ்கட் பாக்கெட்டுகளுக்கு அருகிலேயே கடையில் வாங்கிய ஒரு மிக்சர் பாக்கெட் மற்றும் ஒரு வேர்க்கடலை பாக்கெட் ஆகியவை இருந்தன. அவற்றையும் எடுத்துக்கொண்டான். டிவி பார்த்தபடியே பிஸ்கட், மிக்சர், வேர்க்கடலை எல்லாவற்றையும் சுவைத்தான். கடைக்கு போன லதா 6 மணிக்கு திரும்பி வந்தவுடன், ராத்திரி உங்களுக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க, வெறும் வயத்தோட படுக்க வேண்டாம், பழமும் பாலும் சாப்பிட்டா ஒன்னும் தப்பில்ல என்றாள். உள்ளே சென்று கடையில் வாங்கியவற்றை வைத்துவிட்டு வந்தவள் கையில் ஒரு பொட்டலத்துடன் வந்தாள். ஸ்டால்ல சூடா பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, சூடா இருக்கு, சாப்பிட்டு பாருங்க என்று பாக்கெட்டை அவனிடம் கொடுத்தாள். இரவில் தான் விரதம். மணி 6 தான் ஆகிறது. 7 மணிக்கு தான் இரவு வரும். 7 மணிக்கு மேல் எதுவும் சாப்பிட வேண்டாம் என்று நினைத்தபடி பஜ்ஜியை உண்டு முடித்தான் குமார். பஜ்ஜி சூடாகவும் சுவையாகவும் இருந்தது. வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தியே, அதை கொடு, இப்பவே சாப்பிட்டுறேன், ராத்திரி சாப்பிட வேண்டாம் பாரு என்றான். மனைவி கொடுத்த 4 வாழைப்பழங்களை தின்ற பின் வயிறு முழுமையாக நிறைந்திருந்தது. இரவு 9 மணிக்கு என்னங்க பால் கொடுக்கட்டுமா என்று கேட்டாள் லதா. சரி என்றான் குமார் பலவீனமாக. சாயந்திரம் நிறைந்திருந்த வயிற்றில் இப்போது மீண்டும் பசி எடுக்க ஆரம்பித்து விட்டது. இல்ல, கொஞ்சம் உப்புமா சாப்பிட்டுட்டு பால் குடிக்கிறீங்களா? உப்புமா செஞ்சிருக்கியா என்ன? எனக்கு ரவா உப்புமா பண்ண போறேன், வேணும்னா உங்களுக்கு சேர்த்து செய்யறேன் என்றாள் லதா. உப்புமாவை நினைத்ததும் நாவில் நீர் ஊறியது. பசி வேறல்லவா? சரி என்றான் இழுத்துக்கொண்டு. சூடான உப்மாவை உண்டுவிட்டு பால் குடித்தான். இரவு படுக்க போகும்போது விரதம் இருக்க முயன்ற இன்று எப்போதும் சாப்பிடுவதை விட அதிகமாக சாப்பிட்டு விட்டதாக தோன்றியது குமாருக்கு.